நீங்க யாராவது ஆன்லைன்ல விதைகள் வாங்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்பனா வாங்க இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். ஏன்னா இந்த பூக்களோட விதைகள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டைம்க்குள்ள டெலிவரியும் பண்ணிட்டாங்க. அதுலேயும் நீங்க ப்ரைஸும் பார்த்துருப்பீங்க. 59, 58 இந்த ரேஞ்சில தான் இருந்தது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் செல்லர்கிட்டேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒருவேளை ஒரு செல்லர்கிட்டேருந்து வாங்குகிற விதை வந்து முளைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட் எ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 செல்லர்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, 2 செல்லருமே வந்து சூப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு செல்லருமே ஒவ்வொரு விதமான கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட்டுன்னா ஒன்றும் கிடையாதுங்க, சீட்ஸ், எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸு, இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்பினாச், அதாவது இந்த பாலக்கீரை இருக்கு இல்லைங்க, அதோட விதைகளை கொடுத்துருந்தாங்க ஃப்ரீ கிஃப்டாக. ஸோ எனக்கு இப்போ அது முக்கியம் கிடையாது, இந்த டெய்லியாக வந்து முளைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீட்லிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்களே பார்க்கலாம், ஒரு எம்ப்டி பாட் எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து இந்த கோகனட் ஷெல்லை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மண்ணை போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து விதைகளை தூவி அது மேலே மறுபடியும் வந்து மண்ணை தூவி அதுக்கப்புறம் ஒரு வழியாக தண்ணி தெளித்து ஓரமாக வந்து, அதாவது கொஞ்சம் நிழல் பாங்காக இருக்கிற இடத்துல நான் வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா? கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன், கூடவே நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச இந்த ஸ்பின்னாச், அதாவது பாலக்கீரை விதைகளையும் சன்ஃப்ளவர் விதைகளையுமே விதைச்சாச்சுங்க. விதைச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டேன். வச்ச 3வது நாள் அதோட ரிசல்ட் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதுதான் அந்த ரிசல்ட். டெய்லியா விதைகளும் அழகாக முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில விதைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே முளைச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் விதைகளுமே முளைச்சிருக்கு. பக்கத்தில் பாலக்கீரை விதைகளுமே முளைச்சிருக்குங்க. இது எல்லாமே 3 டேஸில் இருந்திருக்கு. ரொம்பவே நல்லா இருக்குது விதைகளோட குவாலிட்டி. அதை தாங்க நான் சொல்லி ஆகணும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த செடிகளை தனியாக பாட்டிங் பண்ண போகிறேன். அதோட வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.